இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்கள் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று உணவின் வழியாக நமக்கு உயிரோட்டம் தருபவர் நமது ஆண்டவர் இயேசு. அந்த நற்கருணையின் மேன்மையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளவே வார்த்தை என்று நம்மை முழுமையாக அழைக்கின்றது. உணவாகும் இறைவன் உடைந்த உலகத்திற்கு உயிர் தரும் நற்கருணை. அற்புதமான இந்த நிகழ்வு நமது வாழ்வின் அர்த்தங்களை உணர்த்துகிறது. இந்த உலகிற்கு வாழ்வை கொண்டு வந்தேன், அதை நிறைவாக கொண்டு வந்தேன் என்று சொன்ன கிறிஸ்து அவ்வாழ்வை நற்கருணை வழியாக கொடுத்தார் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை இன்று நமக்கு உறுதிப்படுத்துகிறார். எனவே வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரம் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைய உலகம் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும் மனிதன் உள்ளத்தில் வெறுமை அதிகரிக்கிறது. உணவு அதிகம் மறக்கிறது, ஆனால் நிறைவு இல்லை. நண்பர்கள் அதிகம், ஆனால் உறவு இல்லை. தகவல்கள் அதிகம், ஆனால் ஞானம் இல்லை. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா ஒரு கேள்வியை முன்வைக்கிறது. உன் உடலை யார் போஷிக்கிறார்கள், அதாவது யார் உண்ணுகிறார்கள் என்பதை விட உன் ஆன்மாவை யார் உயிர்ப்பிக்கிறார்கள் என்பது முக்கியம். பணக்காரன் ஒருவன் தன் தாயின் பிறந்த நாளுக்கு பரிசாக 10 மொழிகள் பேசும் கிளி ஒன்றை 50,000 கொடுத்து வாங்கி வேலையாள் வழியாக அனுப்பினானா. பின்பு கைபேசி வழியாக தாயிடம் பேசினான். கிளி எப்படிமா இருந்துச்சு என்று கேட்டபோது அந்த தாய் கிளி ரொம்ப ருசியாக இருந்தது என்று பதிலளித்தாராம். கேட்க வேடிக்கையாக தானே இருக்கு. கிளியின் மேன்மையை உணராமல் அதை சமைத்து சாப்பிட்ட அந்த தாய்க்கும் நற்கருணையின் முக்கியத்துவத்தை உணராமல் அதை ஒரு சடங்கு பொருளாக பாவித்து அதில் பங்கு எடுக்கும் நமக்கும் வித்தியாசமில்லை தானே. ஆகவே தான் கிறிஸ்துவின் மேன்மையை திருவுடல் திருரத்த பெருவிழா நம்மை சிந்திக்க அழைக்கி விடுகிறது. நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக இருக்கிறது. கிறிஸ்துவிடமிருந்து திரு அவை பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளிலும் மேலான கொடை நற்கருணை என்கிறார் திருத்தந்தை 6ஆம் பவுல். வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணையின் வாழ்வளிக்கும் சக்தியை புரிந்து கொள்ளாமல் அதை நற்கருணை பெட்டிக்குள் அடக்கி வழிபாட்டு பொருளாக்கிவிட்டது விசித்திரப்பட்டது மட்டுமல்ல, வேதனையும் கூட என்று நான் நினைக்கிறேன். ஆக பாலைவனத்தில் மன்னா பெற்றவர்கள், பாலைவனத்தில் மன்னா வாழ்க்கையின் அர்த்தம். பாலைவனம் என்பது ஒரு இடம் மட்டுமல்ல, அது மனித வாழ்வின் சின்னம். இன்று பலர் பணம், பதவி, புகழ் ஆகியவற்றின் பாலைவனத்தில் வாழ்கிறார்கள். ஒரு இலக்கிய சிந்தனை சொல்கிறது, வயிறு நிரப்புவது வாழ்வு அல்ல, இதயம் நிரப்புவதே வாழ்வு என்று. மன்னா போல நற்கருணை நமக்கு சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல இறைவனின் அன்பினாலும் வாழ்கிறான். ஆக உடைந்த மனங்களுக்கு ஒரே மருந்து இணைப்பு. இன்றைய மனிதனின் பெரிய நோய் தனிமை, மன அழுத்தம், பதட்டம், உறவு முறிவுகள் இவையெல்லாம் மனிதனை உள்ளிருந்து காலி செய்து கொண்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:16-17 பவுலடியார் சொல்லுகிறார் அல்லவா, நற்கருணை ஒரு சடங்கு அல்ல, அது மன அழுத்தம், அதாவது மன மருந்து, மனநல மருந்து. ஏனின் நற்கருணை சொல்லுகிறது, நீ தனியாக இல்லை, நீ ஒரு சமூகத்தின் பகுதி. ஒரே அப்பத்தை பங்கிடுவதால் நாம் ஒரே உடலாகிறோம் என்று பவுலடியார் அர்த்தமுள்ள வகையிலே சொல்லுகிறார். நாம் உடைந்தவர்களுக்காக வாழ்ந்தாலும் ஒன்றுபட்டவர்களாக திரும்பி செல்கிறோம். மனிதனின் பசி என்ன என்று சிந்தித்தோம் என்றால், மனிதனுக்கு 2 பசிகள் உள்ளன. உடலின் பசி, அர்த்தத்தின் பசி என்று சொல்லுவார்கள். உடலுக்கு உணவு போதும், ஆன்மாவுக்கு அர்த்தம் வேண்டும். நான் எதுக்காக வாழ்றேன் அப்படின்ற ஒரு உணர்வு. யோவான் நற்செய்தியில் சொல்லுகிறார் அல்லவா, நான் வாழ்வளிக்கும் உணவு என்று. இது ஒரு பெரிய மெய்யியல் உண்மையை மனிதன் சாப்பிடுவதால் மட்டும் வாழ்வதில்லை, அவன் எதனுடன் ஒன்றித்து போகிறானோ அதனால் வாழ்கிறான். உலகத்தோடு மட்டும் இணைந்தால் வெறுமை, கிறிஸ்துவோடு இணைந்தால் நிறைவு. நற்கருணை என்பது நினைவு அல்ல, நிகழும் அன்பு. திருவுடல் திருரத்தம் என்பது கடந்த கால நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு திருப்பலியிலும் கிறிஸ்து மீண்டும் நம்மை உடைக்கிறார், நினைவூட்டுகிறார். இறைவன் தம் மக்களை மறக்கவில்லை என்று முதல் வாசகத்தில். நற்கருணையில் இயேசு இன்னும் சொல்லுகிறார், உன் பசியை நான் அறியேன், உன் காயங்களை நான் அறிவேன், உனக்காக நான் உணவாகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக நடைமுறை வாழ்க்கைக்கு சிந்திப்போம். இன்று பலர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுகிறார்கள், ஆனால் ஃபாஸ்ட் லைஃப் வாழ்ந்து சோர்ந்து போகிறார்கள். நமக்கு நற்கருணை
ஸ்லோ டவுன் செய்ய சொல்லுகிறது. உடைத்து கொடு, பகிர்ந்து வாழ், அன்பாக மாறு, மற்றவர்களுக்கு உணவாக மாறு என்று. நற்கருணை மேசையில் நாம் அப்பம் பெற வரவில்லை, அப்பமாக மாற வருகிறோம். பெற்ற நற்கருணை ஆலயத்தில் வைக்காமல் வாழ்க்கையில் உடைத்து பகிரும்போது தான் கிறிஸ்துவின் திருவுடல் நம்முள் உயிர் பெறுகிறது. ஆகவே நற்கருணை வாங்கும் மனிதராக அல்லாமல் நற்கருணையாக வாழும் மனிதராக மாறுவோமா? இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உணர்ந்து வாழ்வோம். ஜெபிப்போம். அன்பு இறைவா, என் சதை உண்டு, என் ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னவர். கிறிஸ்து தரும் புது வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையானது அவரோடு இணைந்திருப்பது. திராட்சை கொடியோடு இணைந்திருப்பது போல நாங்களும் உமோடு இணைந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.